ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, அந்த குரசாமியை ஹீரோயின் வந்துட்டு எப்படியோ அந்த ஜாம்பிஸ்ட இருந்தெல்லாம் காப்பாற்றிருந்துருப்பாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்துட்டானுங்க. குரசாமி பார்த்திங்கன்னா கதறிட்டு இருக்காரு, போச்சு போச்சு ஒரு பேரழிவு நடக்க போகுது, ஏன்னா உயிரோடையும் விட மாட்டேங்க போல், என் பொண்ணை பார்க்க முடியாது போல் அப்படி இப்படின்ட்டு. ஸோ அப்போ ஹீரோயின் பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு அங்கேருந்து மறைஞ்சிட்றா. எங்கிட்ட குரசாமியை பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு திரும்பவும் பார்த்திங்கன்னா வந்து பஞ்சு டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் எல்லோரும் என்கிட்ட சுக்கு சுக்காக போகிறீங்க அப்படின்னு. ஆனால் ஹீரோயின் பார்த்திங்கன்னா கையில் அந்த மரம் இருக்கிற மிஷின் வச்சுருப்பா இல்லையா, அது வந்துட்டு கையோடு பிடிங்கிட்டு வந்துடுது ஒயரு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, இதை நம்பி நம்ம ரொம்ப அதிகமாக வேறு பேசிட்டோமே அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாட்டிமா பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கேங்கோடு உள்ளே வந்து எல்லாத்தையும் பயங்கரமாக அடித்து போட்டுட்ருக்காங்க. அந்த டைமு பாட்டிமா பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒரு மைக் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வச்சு எல்லோரும் கவனிங்கடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஜூ தானே இவங்க எல்லாத்தையுமே மேனிப்புலேட் பண்ணியிருந்திருப்பா. ஸோ அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவளோட பவர் ஒர்க் ஆகலை போல். இவங்க எல்லாருமே நார்மல் ஆகிட்டாங்க. இப்போ தான் ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்க பாட்டிமாவை பார்க்க, பாட்டிமாவும் ஹீரோயினை பார்க்க அப்படியே ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா பாச மலையெல்லாம் பொழிஞ்சிட்ருக்காங்க. எங்கிட்ட ஹீரோ வந்துட்டு அந்த டாக்டர் ஹானை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பான்ல, ஸோ அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், போதும் நிறுத்துங்க அப்படின்னு. இங்கே பாரு, எத்தனையோ பேரை வந்துட்டு நான் சர்ச் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் எல்லாருமே பெஸ்ட்டு ப்ராடக்ட், அதை விட பெஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஹீரோயின் தான். அவளை நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடு, ஒன்றை வந்துட்டு இதை விட பெஸ்ட்டான ஒரு பர்சனாக நான் மாற்றுவேன் அப்படின்னு. ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கான். அந்த அனாதை பிள்ளைங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறன்ற பேரில் எவ்வளோ பேர் இறந்து போனாங்க, அந்த கில்ட் ஃபீல் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையான்னு. லைஃப்னால் புது புது விஷயங்கள் கண்டுபிடிக்க தான் செய்யணும், சாகிறதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப திமிராக பேசும்போது ஹீரோ செம காண்டாகிட்டு இருக்கான். ஸோ அவனை பார்த்திங்கன்னா அப்படியே அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ மேலே ஏகப்பட்ட மார்க்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. அதாவது ஸ்னைபர்ஸ் வந்து மேலே நின்று சுற்றி வளைச்சிட்டானுங்க போல். அந்த ஜூ பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லோரும் ஃபயர் பண்ணுறாங்க. ஆனால் புல்லட் பார்த்திங்கன்னா ஹீரோ வந்துட்டு தாக்கவே இல்லை, அப்படியே நிற்கிது அந்த இடத்துல. ஸோ இவன் பார்த்திங்கன்னா அந்த புல்லட் எல்லாத்தையுமே அப்படியே ரிவர்ஸ் பண்ணி அவனோட பவர்ஸ் மூலமாக இது பண்ணுறாங்க. இருக்கிற எல்லாரும் பார்த்திங்கன்னா செத்து போயிடுறாங்க. அந்த டாக்டர் ஹார்ன் மேலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு புல்லட் வந்து இறங்கதான் செஞ்சுருக்கு. ஜூ பார்த்திங்கன்னா ஃபாதர்ன்ற மாதிரி கத்திட்டு வந்துட்டுருக்கா. அங்கே மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் நடக்குது. இந்த சத்தம் பார்த்திங்கன்னா ஹீரோனுக்கு கேட்குது. போச்சு, ஹீரோவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலையே அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா என்னோடய மைண்டை நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன், நான் போய் மாஸ்டரை காப்பாற்ற போகிறேன் அப்படின்ட்டு தலையில் கையை வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்காளா. ஸோ பாட்டிமா பார்த்திங்கன்னா விசித்திரமாக பார்க்குறாங்க, என்னடா அவளுக்கு பைத்தியத்தையும் முடிச்சிருச்சான்னு. அப்போது இவ பார்த்திங்கன்னா அவன் கிஸ் பண்ணியிருந்திருப்பான்ல, அந்த விஷயங்களை யோசிச்சு பார்க்குறா. அவளோட ஹார்ட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பீட் ஆகுது. டப்புன்னு பார்த்திங்கன்னா அங்கேருந்து மறைஞ்சு அந்த ஃபயராக இருந்திருக்கும்ல அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஸோ ஒரு ஆளையும் பார்க்குறா, நம்ம ஹீரோவே இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற எல்லோரும் பார்த்திங்கன்னா காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களை விட்டுட்டு போகவும் மனசு இல்லை. ஸோ அவங்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அப்படியே காப்பாற்றி எங்கள் பாட்டிமா இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து போடுறா. பாட்டிமா பார்த்திங்கன்னா செம்ம ஷாக்காகி நிற்கிறாப்புல. போதும் உன்னோட பவரை யூஸ் பண்ணாதன்ற மாதிரி சொல்லும்போது என்னால் ஹீரோவை கண்டுபிடிக்கவே முடியல, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. எங்கிட்ட அந்த ஜூவை தான் காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா அப்படியே கண் முழிச்சு பார்க்குறா. அங்கே அந்த டாக்டர் ஹார்ன் பார்த்திங்கன்னா பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்காரு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவர் டெவலப் பண்ணியிருந்திருப்பார்ல அந்த இன்ஜெக்ஷன் இருக்குது, அதையும் எடுத்து போட்டு பார்க்குறா. ஆனால் எந்த ஒரு அசைவுமே இல்லை, அவர் இறந்துட்டாரா என்னன்றது தெரில. அதே சமயம் இங்கிட்டு ரானை தான் காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டுருக்காளா. அப்போ ஜூ பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்கிறா, பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடக்கணும், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்போ அந்த பால்கோவா வர சொல்லுவேன், சீக்கிரம் வர சொல்லுவேன்னு. அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவன் வரமாட்டான், அதுக்கு பதிலாக நான் வேற ஒருத்தவங்கள வர சொல்கிறேன்ற மாதிரி சொல்கிறா. யாரை சொல்கிறான்னு தெரில. இங்கிட்ட நம்ம ஹீரோவை பார்த்திங்கன்னா அந்த வாட்ச்மேன் தாத்தா இருப்பார்ல, அவர் தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. கதவு வேறு பூட்டி இருக்குது. ஸோ இவரோட உடம்புல பார்த்திங்கன்னா அந்த புழுவெல்லாம் வர மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்கல்ல, அந்த புழு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கதவுல பட்டு அந்த கதவே பார்த்திங்கன்னா பொசுங்கி போயிடுது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா ஹீரோ எடுத்து வெளியே விடுறாங்க. இதுக்கு முன்னாடியே நான் உன்னை காப்பாற்றினேன், இப்போயே நான் உன்னை காப்பாற்றிட்டேன், நீங்கள் எந்த கிளம்பு அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா அந்த ஜூ பேசுகிற அந்த வாய்ஸ் கேட்குது. இவன் பார்த்திங்கன்னா வில்லத்தனமாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான், என்ன பண்ண போகிறான்னு தெரில. பாட்டிமாவோட ஹெல்ப்பர் இருக்கான்ல, அவன் வந்து பாட்டிமாட்ட சொல்லிகிட்டு இருக்கான், இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க இப்போ ஒரு பெரிய கண்டெய்னர் எடுத்துகிட்டு இங்கேருந்து போயிருந்துருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிலன்ட்டு. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, போச்சு அவங்க அந்த கெமிக்கல்ஸை வந்துட்டு நம்ம டவுன் ஃபுல்லாக தெளிக்க போகிறாங்க, எல்லாத்தையுமே அழிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. நம்ம இதை கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது எந்த ஒரு யூஸுமே கிடையாது, ஏன்னா போலீஸ் எல்லாருமே அவங்க சைடு தான் இருக்காங்க, நான் ஃபஸ்ட்டு மேயரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அந்த நேரம் ஜூ பார்த்திங்கன்னா அப்படியே தலைவரி கோலத்தோடு வந்துட்டுருக்கா. பாட்டிமாவும் முன்னாடி போக ஹீரோயின் பார்த்திங்கன்னா பின்னாடியே பயந்துட்டு போயிட்டுருக்கா. ஸோ அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா டப்புன்னு மேனிப்புலேட் பண்ணி, ஏன் அந்த பாட்டிமாவோட ஹெல்ப்பரையே மேனிப்புலேட் பண்ணி அவங்க தலையிலேயே பார்த்திங்கன்னா கன்னை வைக்கிற மாதிரி பண்ணிடுறா. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த ஹெல்ப்பரை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க, நீ என்னடா பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ அவள் பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணுங்கன்ற மாதிரி ஆர்டர் பண்ணும்போது ஹீரோன் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல தான் அவங்க பாட்டிமாவை கூப்பிட்டு போயிடுறா. ஆனால் அந்த ஜூ பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா, அவள் எப்படி ரிட்டன் வருவா, வந்தோடனே ஷூட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ ஹீரோன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பெரிய ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கா. அந்த ரோடெல்லாம் போடுவாங்களா அந்த வண்டி. ஸோ அதை வச்சு எல்லாத்தையும் அழித்து நொறுக்கிட்டு வந்துட்டுருக்கா. இங்கே பயங்கரமாக ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. அவளை பிடிக்க போகும்போது அங்கே பார்த்திங்கன்னா ஹீரோயினை காணோம். அதே சமயம் நம்ம கொரசாமியாக தான் காட்டுறாங்க. இவர் பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸ்க்கு வராங்க. அங்கே வந்து ஹீரோவோட அந்த ஆஃபீஸ் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். அது என்ன அப்படின்னா, அந்த சர்ச்சிலேருந்து கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் அமௌண்ட் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நன்றி சொல்கிற விதமாக ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு கொரசாமி பார்த்திங்கன்னா ஒரு பேரழிவு வரப்போகுது, எல்லோரும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃபு அவங்க பொண்ணுமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. இங்கே பேர் ஆபத்து, வா போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அந்த அம்மா செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இங்கே பாரு, இந்த மாதிரி எம்பாரசிங் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறாங்க. உங்கள் பொண்ணுக்குமே ஒரு மாதிரியாக இருக்குது. இவரும் எல்லாருக்கிட்டையும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் இவரை பார்த்திங்கன்னா எல்லாருமே பைத்தியம் மாதிரி தான் பார்க்குறாங்க. எங்கிட்ட ராபின் பார்த்திங்கன்னா இப்போ தான் கண் முழிச்சு பார்க்குறான். சரி நம்ம ஹீரோனை தேடி போகலாம் அப்படின்ட்டு வரும்போது அங்கே கொரசாமி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. யோ நீ இங்கே என்னையா உட்காந்துட்ருக்க அப்படின்னு. அந்த டைம் பார்த்திங்கன்னா ஹீரோயினுமே அங்கே வந்துட்டுருக்கா. ஸோ 3 பேரும் பார்த்திங்கன்னா ஹீரோனோட வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பேரழிவை நம்மளால் தடுக்கவே முடியாது, எல்லோரும் கூட சேர்ந்து நம்மளும் சாக தான் போகிறோம் அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம இதை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வரா. அந்த டவுனே பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருக்குது. எல்லாருக்கிட்டையுமே எடுத்து சொல்கிறாங்க, ஆனால் எவனுமே கேட்குற மாதிரியே இல்லை. அந்த ஃபங்க்ஷனை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அதில் நம்ம கொரசாமியோட பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு ஊர்வலம் மாதிரி ஏதோ ஒரு இது மாதிரி பண்ணிகிட்ருக்காப்புல. ஸோ அந்த பொண்ணை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. பின்னாடியே அவங்க ஒய்ஃபும் போயிட்டுருக்காங்களா. ஹனி எங்கே போகிற அப்படின்னையோ, உங்ககிட்ட பேசி எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, நான் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்னு. எது ஃபயர் ஒர்க்ஸா போச்சு, அதில் தான் அந்த கெமிக்கலை வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதே சமயம் ராபினும் நம்ம ஹீரோனும் பார்த்திங்கன்னா ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது தூரத்தில் நம்ம ஹீரோ நிற்கிறான். நீ அவங்ககிட்டேருந்து தப்பிச்சு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி 2 பேர் கிட்ட ஓடுறாங்க. அப்போ ஹீரோ பார்த்திங்கன்னா நம்ம ராபினை தூக்கி அப்படியே அடிப்பான் பாருங்க ஒரு காரில். அவன் பயங்கரமாக அடிபட்டு கதறிட்டு இருக்கான். யோ உனக்கு என்னையே ஆச்சு, ஏன் என்னையவே அடிக்கிற அப்படின்ட்டு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா காரெல்லாம் பறக்குது. ஹீரோ வந்துட்டு அந்த ஜூவோட கண்ட்ரோலில் இருக்கான். அவனோட பவர்ஸை பார்த்திங்கன்னா தாறு மாறாக யூஸ் பண்ணிகிட்ருக்கான். காரெல்லாம் தூக்கி வீச இந்த மக்கள் எல்லோரும் என்னடா அந்த இடத்துல கார் பறக்குது அப்படின்ட்டு அப்படியே பரபரப்பாக ஓடிட்டுருக்கானுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி ஹீரோ வந்து நெரிச்சிட்டு இருக்கான். டப்புன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து மறைஞ்சு ஒரு குகை மாதிரி ஒரு இடத்துக்கு வராங்க. ஹீரோயினா செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கா. ஹீரோட கண்ணத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு அறையை விட்டுட்டுருக்கா. விட்ட நீ என்னை கொன்றுப்படா, இப்படி தான் கழுத்தை நெரிப்பியா அப்படின்னு. ஸோ அவன் பார்த்திங்கன்னா சுயநினைவுக்கு வந்துட்டான் போல். இவன் போயிட்டு அடிக்க போகும்போது அவன் பார்த்திங்கன்னா அப்படியே பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அதே சமயம் அந்த ஜூ பார்த்திங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க. இருக்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் எடுத்துடுறா. ஸோ இப்போ அவளோட டார்கெட் பார்த்திங்கன்னா ராபின், ஹீரோயினா அந்த கொரசாமி, இவங்க எல்லாத்தையுமே சாகடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ கொரசாமி பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு அவங்க ஒய்ஃபை வந்து ஒரு ஷாப்புக்குள்ளே பூட்டி வைக்கிறாரு. தயவு செஞ்சு இங்கே இருங்க, வெளியே வந்துடாதீங்க, நான் போயிட்டு ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க ஒய்ஃப் பார்த்திங்கன்னா தனியாக விட்டுட்டு போறியா, அதெல்லாம் கூடாதுன்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு வேறு வழி இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது நான் உண்மைக்குமே ஒன்று டிவோர்ஸ் பண்ணிடுவேன், எங்களை விட்டு போகாத அப்படின்னு. அப்போது இவர் பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணோட காதில் வந்து ஒரு ஹெட்செட்டை மாட்டி விட்டுட்டு அவங்கள பார்த்திங்கன்னா கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காரு. 4 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடித்து துவைச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ கொரசாமி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பொம்மை மாதிரி ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பொய் சொல்லி அப்படியே எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிகிட்ருக்காரு. அதில் நம்ம ஹீரோயினும் ஒட்டிக்கிறா. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அப்படியே அங்கேருந்து மறைஞ்சு வேறு இடத்துல போய் அவங்கள பூட்டி வச்சுட்டு வந்துடுறானுங்க. இது வந்து ஒர்க் ஆகிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு எல்லோரும் சந்தோஷப்படும் போது எல்லாத்தையுமே அடித்து போட்டுருந்துருப்பாங்கல்ல, அவங்க பார்த்திங்கன்னா திரும்பவும் கண் முழிக்கிறாங்க. என்னடா இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ வந்து சொல்லிகிட்ருக்கான், ஜூவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இது இப்படியே தான் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லோரும் பிரிஞ்சுக்கரலாம்,
நீயும் ராபினும் போயிட்டு அந்த ஃபயர் ஒர்க்ஸ் அந்த கெமிக்கலை வந்து தடுத்து நிறுத்துங்க. அப்புறம் கொரசாமி நீ போயிட்டு அவள் எங்கே இருக்கா அப்படின்றத கண்டுபிடி. நான் வந்துட்டு இந்த மெம்பர்ஸை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயினும் ராபினும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து மறைஞ்சிடுறாங்க. கொரசாமி பார்த்திங்கன்னா செவத்தில் வந்துட்டு என் பேர் அது, நான் வந்து பெரிய ஸ்பைடர்மேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு உண்மை ஒரு பொய் அப்படியே சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் மாதிரி ஏறி போயிட்டுருக்காரு. இதை பார்த்து அந்த கொரசாமியோட ஒய்ஃபும் அவங்க பொண்ணும் என்னடி இது நம்ம அப்பந்தானா என்னடி இப்படி ஏறிட்டுருக்கான் அப்படின்ட்டு அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அதே சமயம் ராபினும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. நம்ம கரெக்டான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம், சரிவா நம்ம ஏதாவது பண்ணலான்ற மாதிரி போயிடுறாங்க. இங்கிட்டு கொரசாமி பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸையும் பார்த்துட்டு இருக்காரு. ஜூ நிற்கிற அந்த மாடியை பார்த்துறாரு. சரி இங்கேருந்து நம்ம இங்கே ஜம்ப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மனசெல்லாம் தைரியப்படுத்திட்டு இவர் பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணுறாரு. அதே சமயம் இங்கிட்டு நம்ம ஹீரோயினும் ராபினும் பார்த்திங்கன்னா அந்த ட்ரக்கில் ஏறி உள்ள ஏதாவது கெமிக்கல் இருக்கா அப்படின்றத பார்த்தா அங்கே பார்த்திங்கன்னா வெறும் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் மட்டும்தான் இருக்குது, வித்தியாசமாக எதுவுமே இல்லை. அப்போ அந்த ட்ரக் டிரைவர்ஸ் எல்லாருமே அங்கே பாரு வானத்தில் ஏதோ வினோதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களும் பார்க்குறாங்க, வாயை பிளந்து பார்க்குறாங்க, என்ன இருக்குன்னு தெரில. இங்கிட்ட ஹீரோ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்ருக்கான், அவனாலையுமே முடியல. இங்கிட்டு கொரசாமி பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவள் இருக்கக்கூடிய அந்த மாடிக்கு வந்துடுறா. போதும் நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் திரும்பி பார்த்த நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்ட்டு அப்படியே கண்ட்ரோல் எடுக்க பார்க்குறா. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா அதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கு. நான் சொல்கிறத நீ கேளு, நீ எதுக்கு இந்த அப்பாவி மக்கள் எல்லாத்தையுமே ஹர்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அவளும் பார்த்திங்கன்னா இவரை வந்து கண்ட்ரோல் எடுக்க பார்க்குறா. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கார். அந்த டைம் அந்த ரேன் இருக்கால அவள் அந்த இடத்துக்கு வந்து நம்ம கொரசாமியோட தலையிலே ஒரு அடி. ஸோ அவர் பார்த்திங்கன்னா அப்படியே தலைலாம் கிருன்னு ஆகி அந்த பில்டிங்லேருந்து இங்கிட்டும் அங்கிட்டும் அடித்து அப்படியே பொத்தனு கீழே விழுந்துடுறாரு. ஸோ ஜூமே பார்த்திங்கன்னா அங்கே மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. அவள் காதில் மாட்டி இந்த மிஷின் கீழே விழுந்திருக்கான். ஸோ அதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுறாளா என்னன்றது தெரில. அது விழுந்தோடனே எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா நார்மல் ஆயிடுறாங்க. இங்கே ரேன் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா, எதுக்கு உன் பவர்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற, உனக்கு பாரு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு. அப்போ தான் அவள் சொல்கிறா, நம்ம பால்கோ இறந்துட்டான், நம்ம அப்பாவும் இறந்துட்டாங்க, ஸோ யாரையுமே நம்ம சும்மா விடக்கூடாது, அந்த கெமிக்கல் பாம்பை வெடிக்க வை, எனக்காக இதை பண்ணு அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியலை. எங்கிட்ட நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டயர்டாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கா. என்னாச்சு உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கா அப்படின்னு கஷ்யப்லாம் எடுத்து கொடுக்குறா. ஆமாம் அந்த பாம் என்னாச்சு, அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டியன்ற மாதிரி கேட்கும்போது அதை வந்துட்டு என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்ட்டு இவ அப்படியே ஹக் பண்ணுறா. ஹீரோ ஒரு மாதிரி வினோதமாக முழிக்கிறான். என்னன்னு பார்த்தா ஹீரோன்னு பார்த்திங்கன்னா ஹீரோட வயிற்றுலேயே கத்தியை வச்சு இறக்கிட்டு இது என்னோடய ஃபைனல் குட் பாய் அப்படின்ட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கா. இதை பார்த்து ஜூக்கு பார்த்திங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஒருத்தவன் இருக்கான், அவனை பார்த்திங்கன்னா அப்படியே கண்ட்ரோலில் எடுத்து ஹீரோயினோட முதுகுலையே பார்த்திங்கன்னா கத்தி இறக்கி விட்றான். ஸோ அவள் பார்த்திங்கன்னா அங்கே துடிச்சிட்ருக்கா. இதை பார்த்த கொரசாமிக்கு பார்த்திங்கன்னா ஐயோ நீ எங்களை விட்டு போயிட்டே, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கத்தும்போது ஹீரோயின் பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து கை வைக்கிறான். அவன் ஷாக் ஆயிடுறான், நீ இங்கேயா அப்படின்ட்டு. ஆமாயா இப்போ என்ன, அப்போ அது யாருன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினுக்கே செம்ம ஷாக்கு, என்னடா என்ன மாதிரி ஒரு ஆள் அங்கே கிடக்கு அப்படின்னு. ராபின் வந்து சொல்லிட்டு இருக்கான், என்னது இன்னொரு ஹீரோயினா, என்னால் நம்ப முடியலையே அப்படின்னு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா குடுன்னு ஓடி வந்துட்டுருக்கா. ஐயோ என் வயிற்றில் குத்தெல்லாம் விழுந்திருக்கே அப்படின்னு. ஆக்சுவலி உருவத்தை மாற்றி அங்கே வந்தது பார்த்திங்கன்னா ரேன் தான். இதை பார்த்து ஜூக்கு பார்த்திங்கன்னா ஐயோ நம்ம சிஸ்டரை நம்மளே கொலை பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் எந்த ஒரு யூஸ்மே இல்லை. அங்கிட்டு ஜூ மயக்கம் போட்டு விழுந்துடுறான், இங்கிட்ட ரேன் பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறான். அப்போ கொரசாமியோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா அதோ வானத்தை பார்த்துட்டு ஒரு மாதிரி போயிட்டுருக்காங்களா. ஹனி நீ எங்கே போகிற, என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எல்லாருமே வானத்தை ஒரு மாதிரி அண்ணாந்து பார்த்துட்ருக்காங்க. அதாவது ஜூ பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே ஒரு மாதிரி கண்ட்ரோலில் எடுத்துட்டா, எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்குறா. என்னென்னு பார்த்திங்கன்னா வானத்தில் வந்து ஒரு ஜெட்டு மாதிரி ஏதோ ஒன்று பறந்து வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே தான் அது கெமிக்கல் பாம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரிஜினல் பாமே இது தான் அப்படின்னு. இது மட்டும் வெடிச்சிச்சு இந்த டவுனே பார்த்திங்கன்னா மொத்தமாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹீரோ பார்த்திங்கன்னா அதை கீழே விழுக ட்ரை பண்ண வைக்கிறான். ஆனால் அவன் ஆல்ரெடி வயிற்றுலலாம் குத்து வாங்கியிருக்கான். ஸோ அவனாலையும் முடியலை. அப்போ ஹீரோயின் வந்து ஒரு பிளான் சொல்லிகிட்ருக்கா, இங்கே பாரு ராபினு, நீ வந்துட்டு எங்கள் 2 பேர்த்தையுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே தூக்கி போடு. கொரசாமி பார்த்திங்கன்னா கதறான், நீ என்ன கூப்பிட்ற அப்படின்னு. ஐயோ நான் வந்துட்டு அங்கே போய் ஒட்டிக்கணும் இல்லையா, யாரையா ஒட்ட வைப்பா, உனக்கு தானே அந்த பவர் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டான், ராபினுமே ஒத்துக்க மாட்டான். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயங்களை பண்ணலான்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது உனக்கு ஆல்ரெடி நிறைய அடிபட்டிருக்கு, நீ வர வேணாம், சொன்னால் கேளு, நான் சேஃபாக வந்துடுவேன் அப்படின்னு. இல்லை அந்த பாம் வந்து பிளாஸ்ட் ஆகும்போது உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் தான் சாக மாட்டேன்ல. இல்லை அந்த பாம் பிளாஸ்ட் ஆகும்போது உன்னோட ஹார்ட்டும் வெடிச்சிருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, சொன்னால் கேளு அப்படின்ட்டு.
இல்லை நான் சேஃபாக வந்துடுவேன் அப்படின்ட்டு இவங்க எல்லாத்தையுமே கன்வின்ஸ் பண்ணுறா. ராபினை பார்த்தீங்கன்னா இரிட்டேட் பண்ணும்போது அவன் வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆகி அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அப்படியே அழகாக தூக்கி வீசுகிறான். 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே போகிறாங்க. ஸோ கரெக்டாக அந்த பலூனில் போயிட்டு ஒட்டிக்கிறாங்க. முடிஞ்ச அளவு குரசாமி பார்த்தீங்கன்னா பொய் சொல்லி உண்மையை சொல்லி அப்படியே ஓரளவுக்கு மேலே கொண்டு போயிடுறாரு. இதுக்கு மேலே என்னால் முடியாது, நீ வந்து மேலே பிடிச்சி ஏறிப்போ அப்படின்ட்டு. ஸோ அவளும் கரெக்டாக போயிடுறா. இவர் கீழே விழுக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அழகாக லேண்ட் பண்ணிடுறான். ஸோ கரெக்டாக வெடிக்க போகிற டைம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகுற அந்த விஷயங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிடுது. ஃபயர் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஜூக்கு பார்த்தீங்கன்னா இல்லை இது இப்படி நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விரக்திலேயே அவன் மயக்கம் போட்டு கீழே வந்துடுறா. விழுக்கு என்னாச்சுன்றது தெரில. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்க்குறாங்க. ஆனால் இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எப்போ வருவா, அவள் சேஃபாக இருப்பாளா அப்படி இப்படின்னு தான் புலம்பிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வரவே இல்லை. அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க, ஏதோ ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது. அவளோட கை மட்டும்தான் தெரியுது, பயங்கரமாக ரத்தமாக வேறு இருக்குது. அப்படியே கொஞ்சம் நாள் போகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டா அப்படின்னு நினச்சிட்டு அவளுக்கு கலரெல்லாம் கட்டி அந்த ஃபியூனரல் ஃபங்க்ஷன்லாம் வச்சிட்ருக்கானுங்க. ஸோ அந்த ஃபியூனரலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டுட்ருக்கானுங்க. அப்போது ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ஹூடி எல்லாம் ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டு வினோதமாக வந்து அந்த ஃபுட் எல்லாத்தையுமே கையில் எடுத்து சாப்பிடும்போது திட்டுறாங்க, கையில் எடுத்து சாப்பிடாதீங்க அப்படின்னா. எனக்கு ரொம்ப பசிக்குது இல்லைன்னு. அப்போ பாட்டிமா வந்து அப்போ நீங்கள் இங்கிட்டு வாங்க ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கா, இது 49வது ரிச்சுவலில் யார் செத்து போனா அப்படின்னு. இந்த வாய்ஸு கேட்டோன்னா பாட்டிமா பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுறாங்க. ஏய் நீ ஏன் பேத்தி தானே அப்படின்னு. ஆமாம் நான் தான் அப்படின்ட்டு. ஸோ பாட்டிமாவுக்கு ராபினுக்கு எல்லாத்துக்கும் அளவற்ற ஆனந்தமாக இருக்குது. ஆனால் இவ ஏதோ ஒரு சாக்கடையிலேருந்து வந்த மாதிரி அந்த ஒரு நாற்றை நாறுது. ஸோ எங்கடி போகணுன்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லைப்பா, நான் வந்துட்டு நம்ம பிளானெட்டை விட்டு வேறு பிளானெட்டுக்கு டெலிபோர்ட் ஆகி போயிட்டேன், வர்றதுக்கே எனக்கு கொஞ்சம் நாளாகிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோயின் ரிட்டன் வந்துட்டா அப்படின்ற விஷயங்கள் ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும் போல். அவன் பார்த்தீங்கன்னா தலைதெறிக்க ஓடி வந்துட்டுருக்கான். என்னப்பா என்னை பார்த்து உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, ஏன் இவ்வளோ லேட்டுன்னு. அது வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து கிட்டே வந்துட்டுருக்கா. இல்லை வராத, நீ குளிச்சு முடிச்சுட்டு என்கிட்ட வான்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி போய் ஹக் பண்ணிவிட்டு எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரும் டெலிபோர்ட் ஆகிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமாவே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.